இருக்கும். நீ பூசை பண்ணினாலும் வைரத்தை கொண்டு போய் கொட்டினாலும் ஒண்ணுமே கொடுக்கலனாலும் உனக்கு பெருமான் கருணையை ஒரே மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்பான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம நல்லா பூசை பண்றதுனால நமக்கு நிறைய கொடுத்துருவானுங்க, பூசையே பண்ணலாம் நம்மளை கை விட்டுருவானுங்க அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இறைவன் கருணையை நமக்கு எப்படி கொடுத்துட்டு இருக்கிறான்? ஒரே மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறான். அடுத்த கேள்வி என்னது? அப்புறம் எதுக்குங்க பூசை பண்ணணும்? இப்ப என்ன கேள்வினா, நீ செஞ்சாலும் செய்யலனாலும் இறைவன் கருணை என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ நம்ம ஏன் பூசை பண்ணணும்? அப்போ அவன் ஒரே மாதிரி கொடுக்கறான். அப்ப என்ன செய்ய வேண்டியதில்ல, வேண்டாத வேலை. நம்ம பாட்டுக்கு பிசினஸ் பார்த்துட்டு இருப்போம்யா, அதுதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எது? கருணை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால என்ன செய்ய வேண்டாம், அதுல போய் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த நேரத்தில் ஒரு வேலையை பார்த்தோம்னு வச்சுக்கோ, கன்ஃபார்ம் ஆகாத ஃபண்ட் ஃப்ளோ அது கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா அது அங்க போய் செஞ்சாதான் வரும். எது? பணம் வேலை செஞ்சாதான் வரும். பயன் இங்க செஞ்சாலும் செய்யலனாலும் வரும். அப்ப என்ன செய்யலாம்? அறிவானவன் என்ன செய்யணும்? வந்ததுன்னு கன்ஃபார்ம் ஆச்சு, இதை விட்டுரு, வராததை ட்ரை பண்ணு, அப்படித்தானே போகணும். அப்புறம் ஏமா பூசை செய்யணும்? ஏன் செய்யணும்? பூசை நம் அறிவை திருத்துவதற்கு தான் பூசை. நீங்க பெருமானுக்கு செஞ்சதுனால அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவான்னு நினைச்சிடாதீங்க. செஞ்சாலும் செய்யலனாலும் அவன் ஒரே மாதிரி தான் இருப்பான். அப்ப பூசை எதற்கு? நம் அறிவை திருத்துவதற்கு. அவன் கொடுப்பதை நாம் அறியணும். அறிவதற்கு என்ன வேணும்? அறிவு திருந்தணும். திருந்துகிற போதுதான் அவன் நமக்கு செய்கிற உபகாரம் நமக்கு புரியும். அப்ப அறிவு திருந்துவதற்கு தான் பூசையை ஒழிய இறைவனை மகிழ்விப்பதற்காக நாம் பூசை செய்யவில்லை. பூசை செஞ்சாலும் செய்யாட்டி அவன் ஆனந்தமா இருப்பான். சரி, எனவே என்றும் மாறாதது பதிப்பொருள். சரி, இந்த பசு